எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மர்ஜிங் கலர் டெக்னிக். பெயிண்டிங் டெக்னிக்கில் இது ஒரு டைப் ஆஃப் டெக்னிக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அல்ட்ரா பெயிண்ட் எடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ அல்ட்ரா பெயிண்ட் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக பீட் டிசைனுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக ப்ளெயினாக பீட் டிசைன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ வெறும் பீட் டிசைன் வச்சு நம்ம ஜுவல் செட் எப்படி பண்ணுறதுன்றதுக்காக தான் இதை காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸும் அதுக்கு கீழே ஒரு மீடியம் சைஸும் எடுத்திருக்கேன். ஸோ 2 சைஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ இதில் வந்து நான் 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒன்று ரெட் கலர், இன்னொன்று வந்து எல்லோ கலர். ஸோ இந்த மிக்சிங் எப்படி இருக்கணும்னா ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு மீடியம் ஒரு பேஸ்ட் அதை எடுத்து விட்டிங்கன்னா அந்த ஒரு ட்ராப் வர மாதிரி இருக்கணும். ஸோ நான் இதுக்கு ரெட் அண்ட் எல்லோ சூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேலட்டில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி பேசிக் டெக்னிக்கில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பெயிண்டிங் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ட்ராப் மெத்தட். ஸோ கொஞ்சமாக எடுத்து அப்படியே கீழே, அதாவது டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த பீடில் வந்து நம்ம வந்து இந்த ட்ராப் மெத்தட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக அந்த பெயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் கீழேயும் ரொம்ப ஒழுகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இது பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக விடாதீங்க, இல்லைனா கலர் மர்ஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மேலே கொஞ்சமும் கீழே கொஞ்சமும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு 1 or 2 mm அந்த கேப் இருந்தால் போதும். ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து ஒரு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த கலரோடு கொஞ்சம் வந்து அந்த சென்டரில் நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கலர் மர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து அன்ஈவன் ஷேப்பில் இருக்கணுங்க. கண்டிப்பாக அது அன்ஈவன் ஷேப்பில் இருந்தால் தான் அந்த ஒரு நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அன்ஈவன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக அது பார்டர் லைனில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ சென்டரில் அந்த எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து டர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கலர் நல்லா கொஞ்சம் மர்ஜ் ஆகும். அதே மாதிரி ஃபுல்லாகவும் மர்ஜ் ஆகக்கூடாதுங்க. சென்டரில் அந்த எட்ஜஸ் மட்டும் தான் வந்து மர்ஜ் ஆகணும். ஸோ இன்னொரு பீடும் அதே மாதிரி பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. ஸோ சேம் அதே நம்ம ரெட் கலர் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ பீடு பிடிக்கும் போது இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ மேலே பாட்டமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 2 mm இல்லை 3 mm கேப் வர மாதிரி விட்டுருங்க. அன்இவன் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டூத் பிக்கில் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஆகிறதுக்கு ஒரு தெர்மாக்கோல் ஏதோ ஒன்று நம்ம வச்சிடலாம். அப்போ தான் அந்த கரெக்டாக ட்ரை ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோ எடுத்துக்கிறேன். ஸோ எல்லோவும் அதே மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ பாருங்கள், நான் சென்டரில் மட்டும் தான் வைக்கிறேன். அந்த எட்ஜஸில் நான் போகல. எட்ஜஸில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப மர்ஜ் ஆயிரும். ஸோ சென்டரில் ரெட்டு வந்துடும். ஸோ எல்லோ மட்டும் தான் இருக்கணும் அங்கே சென்டரில். ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரு அன்இவன் ஷேப்பில் சென்டரில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கணும். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தால் அந்த கலர் கொஞ்சம் அன்இவன் ஷேப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த அளவுக்கு ட்ரை ஆகி நீங்கள் எல்லோ கலர் அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப லிக்விட் ஸ்டேஜ்லாம் பண்ண வேணாம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இது வந்து நம்ம ஒரு தெர்மாக்கோல் நம்ம வச்சு அதை ட்ரை ஆக விட்டுடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்ங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் காம்பினேஷன் எது ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ன்றனால யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆகணும். நீங்கள் பண்ணும் போதே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போட்டுக்கிற நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஆகட்டும், இதை அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பீடும் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ பெரிய பீடில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சென்டர் பீடு. ஸோ சென்டர் பீடில் நான் 2 டைப் பண்ணி கட்டுறேங்க. ஒன்று ஃபுல்லாக எல்லோ கலர். இப்போ நம்ம 2 கலர் சூஸ் பண்ணனால உங்களுக்கு இந்த காம்பினேஷனை எப்படி இருக்குன்றது காட்டுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கலர் காம்போ சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லோ மட்டும் வேணுன்னா எல்லோ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெட்டு மட்டும் வேணுனாலும் நீங்கள் ரெட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது லுக் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ இந்த கலர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து ட்ராப் மெத்தடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பீடில். ஸோ கரெக்டாக அந்த ட்ராப்பாக வச்சு ஃபுல்லாக அந்த பீடை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர் பீட்ஸ் எல்லாமே நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன், எல்லோலேயும் ரெட்லேயும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா பீடும் இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ட்ரை ஆனதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டூத் பிக்கில் வைக்கும் போது கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுங்க. அப்படியே இழுத்திங்கன்னா சம்டைம்ஸ் டூத் பிக் உடஞ்சி வந்துடும், அப்புறம் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இல்லை நான் 2 காம்பினேஷன் காட்ட போகிறேன். ஒன்று பெரிய பீடும், நான் எல்லோ காம்பினேஷனும், நெக்ஸ்ட்டு ரெட் காம்பினேஷனும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு பெரிய பீட் ப்ளஸ் வந்து அந்த மீடியம் பீட். ஸோ இப்போ நான் எல்லோ காம்பினேஷனில் நான் பண்ண போகிறேன். இது நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டு. ஸோ எல்லோவுக்கு ஒரு லுக்குமே ரெட் பீடுக்கும் ஒரு லுக்குமே தரும். ஸோ அந்த மாதிரி 2 கலர் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சென்டர் பீடு வந்து ஒரு சாலிட் ஃபுல் சிங்கிள் கலராக வந்து கோட்டிங் கொடுத்துருங்க. ஸோ
இது ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் அசெம்பிள் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிஃபிஷியல் பீட்ஸோ அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த எல்லோ வந்து அதிகமாக தெரியும். அந்த ரெட் அங்கங்கே இருக்கிறனால அந்த எல்லோவே அன்ஈவன் ஷேப்பில் பீட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ஸோ இதுதான் அந்த எல்லோ காம்பினேஷனோட லுக்கு. நீங்கள் இந்த மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ காம்பினேஷன் லுக், அதாவது சென்டரில் என்ன கலர் அடிக்கிறீங்களோ அந்த சென்டர் பீட் கலர் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதே நான் வந்து ரெட் கலரில் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இதுலேயே வந்து இந்த ரெட் பீடு வந்து ஃபுல்லாக நம்ம கோர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பெரிய பீட் அப்புறம் ரெட் கலர் பீட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம கோர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம டாப் அண்ட் பாட்டம் இப்போ ஒரு கலர் அடிக்கிறோன்னா அந்த கலர்லேயே சென்டர் பீடு சூஸ் பண்ணும் போது இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் செட்டை. ஸோ இப்போ நான் ஷார்ட்டரில் பண்ணால்தான் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு தெரியல. பட் நீங்கள் லாங்காக லென்த்தாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இந்த லுக் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சென்டரை வந்து சென்டர் கலர் அடிக்கிறத வந்து நீங்கள் சென்டர் பீடாக கலருக்கு யூஸ் பண்ணும்போது எல்லோ விட, அதாவது இந்த ரெட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு லுக் தருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த ரெட்டு ஃபுல்லாக கோர்த்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் லாங்கராக பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ரெட்டு கோர்க்கும் போது என்ன இல்லை பெரிய அட்வான்டேஜ்னால் அந்த ரெட்டும் அந்த டாப் அண்ட் பாட்டம் பீஸும் சேரும் போது இது ஒரு சிங்கிள் பீட், அந்த எல்லோ வந்து அது ஒரு சிங்கிள் பீட் மாதிரி ஒரு லுக்கு தரும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லுக்குங்க. நான் இது ஷார்ட்டராக இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு இது தெரியுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங்கராக பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெகுலராக டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் பீடு வச்சே எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் பெயிண்டிங் டெக்னிக்லேயே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் காட்டலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸாக நான் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு டெக்னிக்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஜுவல் செட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாடர்ன் ஒரு இப்போ இருக்க சினாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலர் செட் இல்லாமல் நீங்கள் வந்து சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாரீக்கும் போட்டுக்கலாம். ஸோ இதிலே வந்து நல்ல மாடர்ன் சாரீஸ்லாம் வருது, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக இல்லாமல் ரெகுலர் டெரகோட்டா ஜுவல்லரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மாதிரி இருக்கும். பெரிய இது டெக்னிக்லாம் தேவையில்லைங்க. ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். நம்ம பெயிண்ட்டை வச்சு நம்ம வெரைட்டிஸ் இதை நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பார்க்குறவங்க கூட இது நல்லா இருக்குது, இதென்ன எப்படி பண்ணன்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கண்டெம்பரரி ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய இதுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெயிண்டிங் டெக்னிக்லேயே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஈவன் கலர் காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். இந்த நான் சொன்ன மாதிரி சென்டர் பீட்லேயே வந்து 2 கலர் காம்பினேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு 2 செட்டு மாதிரி தெரியும். பட் ஒரு செட்டு தான், ஒரே மாதிரி மாடல் தான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.